வணக்கம், நான் உங்கள் ஷிவ். இன்றைக்கான டெக் நியூஸில் நல்ல யூஸ்ஃபுல்லான நியூஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். என்ன நியூஸுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் வந்து கிடைக்கும். விண்டோஸ் 11 அடுத்த தலைமுறை விண்டோஸ் ஓஎஸ் ஆன மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட விண்டோஸ் 11 அடுத்த வாரம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ள சில அதிகாரமற்ற வெப்சைட்களில் இல்லீகலாக லீக் ஆகிருக்கு. அதை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் மால்வேர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் டவுன்லோட் பண்ணாதீங்க, இன்ஸ்டால் பண்ணாதீங்கன்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விண்டோஸ் 11 ஆனது விண்டோஸ் 10ஓட முக்கிய அம்சங்களை அப்படியே வச்சுக்கிட்டு சில மாறுபாட்டோட வெளிவரதா செய்தி வெளியாகிருக்கு. விண்டோஸ் 10 பயன்படுத்துகிறவங்க விண்டோஸ் 11 இலவசமாக கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் விண்டோஸ் 8, விண்டோஸ் 8.1, விண்டோஸ் 7 அப்படி பயன்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் கிடைக்குமா, இலவசமாக கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியலை. இருந்தாலும் உலகிலேயே அதிக பேர் பயன்படுத்துகிற இரண்டாவது விண்டோஸ் 7 தான். விதத்தில் கூடி சீக்கிரம் எல்லாருக்கும் இந்த விண்டோஸ் 11 ஆனது இலவசமாக கொடுப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் இந்த இல்லீகலான மற்ற வெப்சைட்டுகள்லேருந்து இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது நம்ம சிஸ்டத்துக்கும் சேஃப்டியும் கூட. யோகா அப்ளிகேஷன் ஜூன் 21 உலக யோகா தினம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த நாளில் பிரதமர் நரேந்திர மோடி யோகா அப்ளிகேஷன் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினார். அமைச்சகமும் மற்றும் உலக சுகாதார நிறுவனமான WHO இரண்டு பேரும் இணைந்து உருவாக்கியது தான் இந்த அப்ளிகேஷன். பொதுவாக யோகா பயிற்சி செய்வது ஆளுக்கால் மாறுபடுங்க. அவங்களுக்கு ஏற்றா போல் இந்த அப்ளிகேஷன் யோகா பயிற்சிகளை வழங்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. உலகில் உள்ள அனைவருக்கும் அவர்களுடைய மொழிகளிலேயே ஓர் உலகம் ஓர் ஆரோக்கியம் அப்படிங்கிற குறிக்கோளோட அடையும் விதமாக இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 12லேருந்து 65 வயதுக்குள்ளவங்கலாம் யோகா பயிற்சி கற்றுக் கொடுக்கும் விதமாக சர்வதேச நிபுணர்களோட ஆலோசனைகளை உருவாக்கியிருக்கிறதா WHO சொல்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக அவங்களுக்கு காட்டும். வீடியோவை பார்த்து நம்ம அதை கற்றுக்க முடியும். இந்த ஒவ்வொரு பயிற்சியும் நமக்கு பாதுகாப்பான பயிற்சியாகவே நமக்கு வழங்கும். அந்த விதத்தில் தான் இந்த அப்ளிகேஷன் தயாரிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த அப்ளிகேஷன் தரமான யோகா பயிற்சிகளை கொடுக்க மட்டுமே வடிவமைச்சிருக்காங்க. பயன்படுத்துகிறவர்களோட எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பர்மிஷனும் கேட்காது. ரொம்பவும் பாதுகாப்பானதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உள்ள காலகட்டத்தில் ட்ரோனோட பயன்பாடு வர வர அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இன்னும் வருங்காலங்கிறது ட்ரோனோட எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கும். அந்த விதத்தில் இப்போது கொரோனாவுக்கு தடுப்பூசி செலுத்துவதில் தீவிரமாக நம்ம இந்தியா செயல்பட்டு வருது. ஆனால் அதே சமயம் என்னதான் போக்குவரத்து மூலயமா மருந்துகளை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கொண்டு சேர்க்கணும்னு அப்படின்னு நினச்சாலும் தாமதம் இருக்க தான் செய்யுது. அந்த விதத்தில் சில மலைப்பிரதேசம் மற்றும் குக்கிராமங்களுக்கெல்லாம் மருந்து கொண்டு சேர்க்கறதுல சிரமமாகவே இருந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை போக்குற விதமாக இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் ஆப்பிரிக்காவில் செயல்பட்டு வரும் ட்ரோன் மூலமாக மருந்துகளை விநியோகம் செய்கிறத மேற்கோள் காட்டி, இதே போல் நம்ம நாட்டிலையும் ட்ரோன் மூலமாக மருந்துகளை மலைப்பிரதேசங்கள், குக்கிராமங்கள் அப்படின்னு சுலபமாக மருந்துகளை குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ளே கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிறத அரசிடம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த முறையை கூடிய சீக்கிரமாக கொண்டு வர போகிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக எதிர்காலத்தில் மருந்துகள் மட்டும் இல்லாமல் டெலிவரி கூட வரும். ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த விதத்தில் ஃபுட் டெலிவரி பண்ணுற ஜொமேட்டோ நிறுவனம் கூடிய விரைவில் ட்ரோன் மூலமா ஃபுட் டெலிவரி பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டு கதவையும் ட்ரோன்கள் தட்டலாம். ஆனால் இதில் சில மைனஸும் இருக்க தான் செய்யுது. இதை நம்பி நிறைய டெலிவரி பாய்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கொரோனா காலகட்டத்தில் ஃபுட் டெலிவரி பாய்ஸோட பணி மகத்தான பணி. அவர்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்காத மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேஸ்புக் புது முயற்சியில் இறங்கியிருக்காங்க. ஆமாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமது இந்திய அரசு சமூக வலைத்தளங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை அறிவிச்சிருந்தாங்க. அதில் ஒரு பகுதியாக ஃபேஸ்புக் நிறுவனம் அரம்பா இந்தியா இன்டியாட்டிவ் சைபர் பீஸ் ஃபவுண்டேஷன் இந்த அமைப்புகளோடலாம் ஃபேஸ்புக் நிறுவனம் இணைந்து செயல்பட இருக்கு.
அது மூலிமா ஃபேஸ்புக்கில் குழந்தைகளுக்கு எதிரான, அதாவது குழந்தைகள் பார்க்கக்கூடாத வீடியோஸ்கள், அதாவது செக்ஸுவல் ஆக்டிவிட்டீஸ் கேட்டகரியில் வர வீடியோஸ் ஏதாவது பெரியவங்க பார்த்தீங்கன்னா உடனே அந்த வீடியோவை பற்றி புகார்கள் அளிக்கலாம். இந்த வீடியோவை உடனே நீக்குங்க அப்படிங்கிற விதத்தில் இன்வால்வ் சைல்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா நீங்கள் புகார்கள் அளிக்கலாம். எனவே ஃபேஸ்புக் பல தரப்பட்ட சேஃப்டியோட கண்காணிச்சிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் மீறி ஒரு சில வீடியோஸ், தவறான வீடியோஸ், குழந்தைகளுக்கு எதிரான, அதாவது தவறான பதிவுகள் வெளியாகிறது. இதை தடுக்கிறதுக்கு விதமாக இந்த அமைப்புகள்லாம் செயல்பட்டு இருக்கு. தனிப்பட்ட முறையில் இந்த அமைப்புகள்கிட்ட நீங்கள் புகார் அளிக்கலாம். இல்லையா, சைல்டு ஹெல்ப்லைன்ங்கிறது முன்னாடியிலேருந்து நம்ம நாட்டில் பயன்பாட்டில் தான் இருக்குது. அதாவது 1098 1098 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புகார்கள் தெரிவிக்கலாம். இந்த சைல்ட் லைன் ஹெல்ப்லைன்ங்கிறது குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணபடியாக செயல்பட்டு இருக்கு. 1098 அதாவது 1098 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் புகார் தெரிவிக்கலாம்ங்கிறத ஃபேஸ்புக் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இதே போல் ஒரு நல்ல செய்தியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தவறாக கிடைக்கும். நல்லதே நடக்கும். மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம்.